இந்த ரஷ்மிகா வந்து a little girl from Coorg to a pan Indian star, great achievement, congratulations to her. DSP சார், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட திரும்பி வேலை செய்யறதுல. அப்போ பார்க்கும்போது என்ன எனர்ஜி இருந்ததோ இப்போ இந்த போய்வா சாங் ரெக்கார்ட் பண்ணும்போதும் அதே எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு. தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் எக்ஸ்ட்ராடினரி மியூசிக். தேங்க்யூ ஸோ மச். கண்ணா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா ஒன்னொன்னா வரேன். அடுத்த வருஷம் வட சென்னை 2 அப்படின்னு நம்ம டார்லிங்ஸ் கேட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்னு சார் சொல்லியிருக்காரு. ஓகே டன். இவ்வளோ வருஷமா 2018ல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்களா? அடுத்த வருஷம் நிக்கித் பொம்மி சார், எங்க கேமராமேன். அவரை மாதிரி ஒரு கம்பேஷனேட் கேமராமேன் நான் மீட் பண்ணதே கிடையாது. பொதுவாக ஒரு ஷாட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஷாட் செட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் ஆகும். அது எவ்வளோ நேரம்னு நம்ம முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்போம், அவங்க டைரக்டர் கேட்பாங்க, அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன் கேட்பாங்க, அவங்க போய் கேமராமேனை கேட்பாங்க, அப்புறம் கேமராமேன் கிட்ட இருந்து திருப்பி அந்த செய்தி நம்ம கிட்ட வரதுக்குள்ள அந்த பிரேக்கே முடிஞ்சிடும். ஆனால் நிக்கித் சார் வந்து ஒரு ஷாட் முடிஞ்சா அவரே ஸ்ட்ரெயிட்டாக கடகடன்னு என்கிட்ட வந்து சார் 10 minutes, சார் 15 minutes அப்படின்னு சொல்லுவார்.